ஹலோ வியூவர்ஸ், நேற்று நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு 20 மணி நேரம் தான் ஆகுது. தாம்பரத்தில் ஒரு பொண்ணு தாத்தா பாட்டியோட கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ இங்கே ஓடி போயிட்டான். அம்மா வெளியூரில் தங்கி ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு இப்போ தான் செல்ஃபோனு வேறு வழி இல்லை, பிள்ளைகளுக்கு கொடுத்து தான் ஆகணும். என்ன பாடம் படிக்க அது இதுன்னு சொல்லி செல்ஃபோனை வாங்கிடுதுங்க. அப்போ செல்ஃபோனில் இன்ஸ்டாகிராமில் ஒரு பையன் பொள்ளாச்சி. இந்த பொண்ணு 8ஆம் கிளாஸு, இப்போ தான் 14 வயசு ஆகுது, குழந்த. ஆனால் இன்ஸ்டாகிராம் பார்த்து இப்போ இன்ஸ்டாகிராமை திறந்தாலே நாத்தம்தான், கன்றாவி என்னென்ன உண்டோ அவ்வளவும் வருது. இன்ஸ்டாகிராமில் ஒரு பையன் கூட பழகி, அந்த பையன் பொள்ளாச்சி பையன், பேர் சூர்யா. அது உண்மையாக இருக்காது. நைட்டில் பேசுகிறது. 2 பேரும் அரை ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு என்ன வேணுமோ என்ன கன்றாவியோ பேசியிருக்காங்க. அப்போ பையன் இந்த பொண்ணை நேரடியாக பார்க்கணுன்னு சொல்லியிருக்கான். சொன்ன உடனே இந்த பொண்ணு ஆவடி அட்ரஸ் கொடுத்து, வீட்டு அட்ரஸ் கொடுத்து வர சொல்லியிருக்கு. இந்த பையன் பைக்லேயே வந்திருக்கான் ஆவடிக்கு, பொள்ளாச்சியிலேருந்து. பைக்கில் வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு ஃபோன் அடிச்சிருக்கான் அந்த பிள்ளைக்கு. இந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கு, ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பியிருக்கு. இது தாத்தா வெளியே எங்கேயோ போயிட்டார், பாட்டி மட்டும் இருந்திருக்கு. அப்போ பாட்டி என்ன எங்கே போகிற அப்படின்னு பார்க்கும்போது வெளியே ஒரு பையன் நிற்கான். உன்னை தடுத்துருக்கு. இந்த புள்ள பாட்டியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு பையன் கூட பைக்கில் ஏறி பறந்துருச்சு. இவங்க நேராக தாம்பரம் போயிருக்காங்க. தாம்பரத்தில் போய் ஒரு லாட்ஜில் இந்த மாதிரி தாம்பரம் வந்தோம், கிளம்புறதுக்கு நேரம் ஆகும், இப்போ ரூம் வேணும், ப்ரெஸ் பண்ண ஃபேஸ் வாஷ் பண்ணணும், குளிக்கணும், எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க போயிட்டு வரணும், அதனால் ரூம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ லாட்ஜுக்காரனுக்காவது அறிவு வேணும். அவன் உங்கள் அட்ரஸ் கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ பையன் ஃபோன் நம்பர் கொடுத்தா மாட்டிக்கிடுவோன்ட்டு என்ன பண்ணுறான்னு யோசிக்குள்ள இந்த புள்ள அவங்க தாத்தாவோட நம்பரை கொடுத்துடுச்சு. கொடுத்தோன்னே சரின்ட்டு 2 பேருக்கும் ரூம் கொடுத்துட்டான். இதுக்குள்ளே பாட்டி தாத்தாவுக்கு தகவல் சொல்லி, தாத்தா ஐயோ காணுமே என்ன பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தாத்தாவுக்கு ஒரு மெசேஜ் லாட்ஜில் இருந்து. எப்படின்னா இந்த மாதிரி ரூம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பேத்தியோட பேரும் இன்னொரு பையனோட பேரும் அதில் இருந்திருக்கு. தாத்தாவுக்கு ஒரே பதட்டம். நேராக ஆவடி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. மெசேஜை காட்டினோடனே சரி தாம்பரம் லாட்ஜான பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு போலீஸ் நேராக போய் தாம்பரம் லாட்ஜில் போய் விசாரிக்கும்போது இந்த மாதிரி ஆமாம் ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க அப்படின்னோடனே இதுக்குள்ளே 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அவங்க உடனே போய் பிடிச்சிட்டாங்க 2 பேரையும் பிடிச்சி அந்த பிள்ளைகிட்ட கேட்டதுக்கு நானும் அந்த பையனும் லவ் பண்ணுறோம், அதனால் வந்தோம் அப்படின்னு அந்த பிள்ளை தெனாவட்டா சொல்லுதான். அப்புறம் அந்த பையன் ஆமாம் நாங்கள் லவ் பண்ணுறோம், அவளை பார்க்கணுங்கிறதுக்காக வீட்டில் எல்லாம் வச்சு பேச முடியாதுல்ல, அதனால் லாட்ஜில் பேசுவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தோம், அதில் லாட்ஜில் இருக்கோம் அப்படின்னோன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது என்ன ஏதாவது அரெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த புள்ள சம்மதிச்சேன்னு நான் வந்தேன்னு. அப்போ புள்ள மைனர் பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக இது ஒத்துக்கிட முடியாது, சட்டப்படி பாலியல் குற்றம் நீ பண்ணது,
அப்படின்னு பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணை வார்ன் பண்ணி சத்தம் போட்டு அவங்க தாத்தா பாட்டி கூட அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அப்போ பொண்ணும் போயிடுச்சு. இதில் ஆட்சியில் தங்கி 3 மணி நேரம் ஆகுது. இந்த 3 மணி நேரத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கும்? ஒரு 13, 14 வயசு புள்ள இப்படியெல்லாம் இன்ஸ்டாகிராமை பார்த்து கெட்டு போகுது. இந்த பெற்றவங்க ஃபோனில் எத்தனையோ ஆப் இருக்குது. இந்த புள்ள என்ன செய்யுது ஏது எல்லாம் உடனே நம்ம ஃபோனில் பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இப்போ ஃபோன் டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. அப்படியெல்லாம் பார்த்து கவனித்து வச்சுருந்தா தான் பிள்ளைய தப்பிக்கும். இல்லைன்னா கெட்டு குட்டிச்சோறாக போகும். இன்னும் பெற்றோர்கள்லாம் இதெல்லாம் நல்லா யோசிக்கணும். யோசித்து கண்டிப்பாக பார்க்கணும். இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த குப்பை, ஃபேஸ்புக்கு, இந்த கண்ட்ராவிகளெல்லாம் இது பண்ணி ஃபோனில் வந்து அதை இது பண்ண பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிடலாம். அது வந்து அப்படி பண்ணி விட்டுறணும். பண்ணிவிட்டு யூடியூப்பு எல்லாமே அப்படித்தான். திறந்தால கூவந்தான், குப்பை, கண்ட்ராவி. என்ன பண்ணுறது? இதெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்கும்போது. அந்த தாத்தா பாட்டி வயசானவங்க பாவம், அவங்க பிள்ளைய வச்சு பாதுகாப்பாக மக புள்ள பேத்தின்னு வச்சுருக்காங்க. இது பிள்ளைய இந்த மாதிரி கெட்டு போகுது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரே ஷாக்கு. இதனால் வந்து பெற்றோர்கள்லாம் கொஞ்சம் இதாக பார்க்கணும். பிள்ளைகளும் நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா சம்பாதிக்கேன்ட்டு எதையும் கண்டுக்கிடாமல் விட்டிங்கன்னா அவ்வளோதான், பிள்ளையோட வாழ்க்கையே போச்சு. இது மாதிரி நிறைய ஏகப்பட்ட பிள்ளைங்க பசங்களுக்கு அவன் பாட்டுக்கு இது ஒன்றும் போயிடுவான். இப்போ அவன் ஏதோ ஒரு அரசியல்வாதி செல்வாக்கில் வெளியே வந்துடுவான், போயிடுவான். என்ன அதனால் வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவனமாக பிள்ளைகளை பார்க்கணும். ஒரு நியூஸை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நன்றி.